இருந்தாலும் ஆறாற்ற வீரேற்றம் கண்டு அதற்கான வழியை கொண்டு சித்தம் இல்லாமலே கொண்டு ஆதிசிவனுக்கு சிறந்திடம் நித்தம் நித்தம் என்று நிச்சயம் என்று அவசியம் கலகம் உண்டு. அறிவாளிகள் இருப்பவர்கள் சில போதனைகளை இன்று பண்ணி கொட்ட அடிப்படையின் காரணம் அல்லவா? கலகம் ஒன்று இருந்தால்தான் உலகத்தை உருவாக்க முடியும். அம்மா கலகம் இல்லைன்னா கலகம் ஏது இந்த காரணத்தினால கால் ரெண்டு எதுக்கு ஆண்டவன் கொடுத்தாங்க நடக்க, கையில் ரெண்டு ஏன் கொடுத்தாங்க குறிப்பறியே வீசி நடக்கத்தான். ஆகையினால அதே போல இது சிரம் படைத்தான். அப்படி என்றால் இறைவனை வணங்குவதற்கும் என்ன குறிப்பறிந்து பார்ப்பதற்கும் பெரியவர்களை தரிசனம் பண்ணுவதற்கான சிரசை படைத்தார். அதே போல உலகம் ஒன்று இருந்தால் அதுல கலகம் ஒன்று உண்டல்லவா? அதை போலதான் உலகத்தில் இரண்டு என்ற ஸ்தாபனத்தை நம்ம முத்தி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் முதலில் யாரை வணங்க வேண்டும் அப்படி என்ற மூலப்பொருள் மூஷிக வாகனன் என்று சொல்லக்கூடிய அண்ணன்பும் அழ்வினைவும் அன்னமைக்கு வளர்ந்த தொலைவும் ஓகாலம் உயரம்பும் நல்ல குணம் அதிகம் ஆமரனை கோபுரத்தை வீட்டிருக்கக்கூடிய பெருமான் அப்பேற்பட்ட விக்னேஸ்வரனை பணிய வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய அதிபதி என்று போற்றக்கூடிய பிரம்மதனுடைய படைப்பிலே ஒரு நேரத்திலே நடைபெற்ற கோளாறு. அப்பேற்பட்ட கோளாறுக்கும் புத்தி புகட்டக்கூடிய அந்த விக்னேஸ்வரன் அல்லவா? காரணம் என்ன? ஆளிலையில் குழந்தை வடிவத்திலே காட்சி கொடுப்பு பிரம்மதேவா என்னை வணங்காத காரணத்தினால் இந்த உலகம் என்று படைப்பு நடைபெற்ற கோளாறு. ஆகையால் என்னை செம்மையாக நீ வணங்க வேண்டும் என்று விநாயகன் என்ன செய்தார்? தன்னுடைய உடம்பில் உள்ள இரண்டு சக்திகளை உருவாக்கி பிரம்மனிடம் அடைத்து சரிகை கிரிகை என்று போற்றக்கூடிய சக்திகளை பிரம்மதேவனிடம் கொடுத்து அந்த சக்தியை நினைத்துத்தான் இந்த உலகத்தை படைத்தார் அல்லவா? காலாந்தக பிரம்மா என்று போற்றக்கூடிய பிரம்மதேவன். அப்பேற்பட்ட அந்த சித்தி புத்தி மனபாலனை வணங்கினாலே எமக்கு இந்த உலகத்திலே நல்லதோர் கைகாரியம் கலகம் கிட்டும் என்ற காரணத்தினால் தலைவாய்த்தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மனவாளனே நன்றி நன்றி. ஆண்டவன் படைப்பில் அத்தனைக்கும் அறிவை படைக்க இருக்கிறார். காரணம்
மரத்துக்கு ஓரறிவு, புழுப்பூச்சி ஈரறிவு, மீன்களுக்கு மூன்றறிவு, பறவைகளுக்கு நான்கறிவு, மிருகங்களுக்கு ஐந்தறிவு, மனிதனுக்கு ஆறறிவு ஏன் கொடுத்தான்? இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, உண்ணலாம், இது உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறான். இப்படி தூங்கும் போது மூச்சு சுழிவாரி போனாலும் போச்சு. அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை. அதே நேரத்தில் அருளும் பொருளும் இல்லை என இவர்களுக்கும் எந்த உலகம் என்னை சொந்தமில்லை என காரணத்தினால் 37 கோடி தேவர்களும் 48,000 மிகவர்களும் கருடர், கிண்ணவர், இந்துடர், வித்யாதரர், யக்ஷர், காந்தர்வர் என்று சொல்லக்கூடிய பேருடைய தேவர்கள் வாழக்கூடிய உலகத்தில் அருள்மயம் என்று போற்றக்கூடிய அப்பேற்பட்ட திரு வேணும் என்றால் அனிமா, மகிமா, ரகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் இல்லை என்ன அவர்கள் உலகத்தில் அவர்கள் வாழ்க்கை வேலைகள் கிடையாது. அதே போலதான் அந்த சித்துக்கள் எப்படி தேவர்கள் உலகத்திலே அவர்களுக்கோ அதே போல மண்ணுலக வாசிகள் இந்த உலகத்திலே மனிதன் செம்மையாக வாழ வேண்டும் என்றால் தாயினுடைய கருவறையில் இருந்து பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் சீமானா, கோமானா, பூமானா வாழ்ந்து அவன் வாழ்க்கைக்கு அவசியம் இந்த உலகத்தில் மகாலட்சுமி கடாட்சரன் என்று சொல்லக்கூடிய பணம் என்ற சில்லறை அல்லவா? அந்த பணவிலையின மனிதன் விடத்துக்கு சமமாக வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன நோக்கம் அப்படின்னா காசா லேசா, லேசா காசா, காசா லேசா, புறப்பதுவை இறப்பதுவை, மனிதனா பிறந்தா என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த நோக்கத்திலே இந்த உலகத்தில் வந்து என்ன நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடைகளிலே மனிதன் நினைக்கின்றானே நாம இந்த பூமியில சாஸ்வதமாக இருக்க போவதாக நினைக்கிட்டானே. என்ன ஆசை என்பது மனித ஜென்மத்துக்கு மட்டும்தானே இந்த பூர்ணமான ஆசை. அம்மா என்ன அதான் சொன்னேன். என்ன 2 கால்ல நடந்து செல்லவன் சைக்கிளிலே போறவனை பார்த்து நினைப்பானா இவனை போல நம்ம மிக வேகமாக எப்படா இப்படி நடந்தே சாகிறோமே, இந்த மிதிவண்டியில் நாம எப்ப செல்வோம் என்று அவனுக்கு நினைப்பு. அதே நேரத்தில் அந்த மிதிவண்டியில செல்லக்கூடியவன் என்ன 4 கால் என வாகனம் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட காரிலே போறவனை பார்த்து இவனை போல ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வேகமாக நாம எப்ப செல்வோம் என்று அவனுக்கு நினைப்பு. ஆனால் அந்த 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவன் நினைப்பானா நாம இப்படியே இந்த வாகனத்திலே செல்லுகிறோமே, விண்ணிலே பறக்கக்கூடிய விமானத்தில் பறக்கின்றானே அவனும் நம்ம மாதிரி ஒரு மனிதன் தானே, அவனை போல நாம எப்ப மேலே பறப்போம் அப்படின்னு அவனுக்கு நினைப்பு. எப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி இளைஞம் புண்ணாகி போகிவிடும் ஏழை இந்த பராபர கூட்டிலே எப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மனங்கள் இந்த உலகத்திலே நிரந்தரம் ஆகணும் அப்படின்னா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு விளக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு
அவரவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வந்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு பூமி தாய். இந்த பூமியிலே சகலத்தையும் பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை போலே இந்த உலகத்தில் ஒரு தாயாகப்பட்டவள் கருவறை ஒரு குழந்தையை சுமந்து இந்த உலகத்தில் ஈன்றெடுக்கிறார் என்றால் அப்பேற்பட்ட அந்த தாய்க்கு தான் அந்த குழந்தையுடைய நன்மையும் தீமையும் அத்தனையுமே அந்த குழந்தைக்கு தான் போய் சேரும் என்ற காரணத்தினால் அப்பேற்பட்ட அந்த குழந்தைக்கு தன் உடம்பில் உள்ள ரத்தத்தை அமிர்தப்பாலாக்கி கொடுத்து ஆறினாரோ என்ற வாழ்வூட்டி சீராட்டி தாளாட்டக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு தான் இந்த உலகத்துல உண்டு. அதனாலதான் அந்த தாரக மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் என்ற வார்த்தையை முதலில் அமிர்தமாக எடுத்து ஊற்றுவரும் தாய் அல்லவா. அந்த தாய்க்கு தான் அந்த குழந்தை மனிதனாகி தக்க பருவம் வந்தவர்கள் இந்த உலகத்துல தாயை மதிக்கிறானா தகப்பனை மதிக்க நினைக்கிறானா? என்ன பாரத உலகம் தாய்நாடு என்று சொல்வதெல்லாம் அப்பேற்பட்ட சொல்லுக்கு இந்த உலகத்தில் இலக்கணம் கொடுக்கக்கூடியது இந்த உலகம் தான் அல்லவா. அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு இந்த மனிதனுக்கு என்ன வேறுபாடு என்பதை இந்த உலகத்தில் எடுத்து காட்டக்கூடிய காரணத்தினால் விச்சலாத சம்பிரதாயம் வேறுமில்லை கீழ்மலைகிற காரணத்தினால் உலகத்திலே தெய்வத்தை கண்டவர்கள் யார்? கவிஞர்கள், புலவர்கள், அறிஞர்கள், சிற்பிகள் என்று போற்றக்கூடிய பேருள்ள மனிதர்கள் தான் கல்லை எடுத்து செடிக்கு வடித்து இல்லாயம்மன், பேச்சியம்மன், முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், கருப்பண சுவாமி என்றெல்லாம் கல்லை கண்டு செடிக்குத்தான் தெய்வத்தை கண்டானே தவிர உண்மையான தெய்வம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் ஒரு தாயின் வடிவத்தில் தான் தெய்வத்தை இந்த உலகத்தில் கண்டார்கள் என்ற போதனையை உலகத்தில் எடுத்து காட்டக்கூடிய காரணத்தினால்தான் அந்த அப்பேற்பட்ட அம்மாவை நாம தொட்டு பாடலைன்னா நமக்கு புண்ணியம் கிடைக்குமா? அதனாலதான் அம்மா சிறகொழிந்த கிளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா. அந்த அம்மன் தான் இந்த உலகத்துல கருமாரியம்மன், மகமாயம்மன், மந்தையம்மன், பேச்சியம்மன், முத்தாளம்மன் என்றெல்லாம் இந்த உலகத்திலே என்ன பிறவி எடுத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால இந்த சாரிகைசில நம்ம எப்படி நினைக்கிட்டோம், நம்ம மாரியை பொழிபவள் மாரியம்மா, திருமாரின பொழிபவள் காளியம்மா, அம்மா அம்மா அம்மா. மனமாலையும் மஞ்சளும் ஒரு மாலையும் கைமதம் மூடி உலகம் போற்றும் கலகம் விதையே வரும் மனமா தாயே சிவகாமி, தாயே சிவகாமி, நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவுகை தருணமிலே அம்மா. Bye.
எப்படி எல்லாம் புண்ணியம் அடைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இப்பேற்பட்ட இடத்தை நாடி வந்திருக்கின்ற காரணத்தினால் இவ்விடத்தை சுற்றி பார்த்தால் அருமையான என்ன மனம் என மனம் மாறி வந்த காரணத்தினால்தான் இப்பேற்பட்ட என்ன அற்புதமான வண்ண மலர்களின் அருமணம் கலர்ந்த வாடையும் ஊர்ந்து செல்லும் நீரோடைகளும் அது நீந்தி செல்லும் மீன்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அடர்ந்த வனம், தெந்தமாவனம், நர்மதாவனம், பரிகிடி வனம் என்று ஓட்டக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியில் நாம் வந்திருக்கக்கூடிய வனமோ குருஷி வனம் அல்லவா? குருஷி என்றால் வசியை தீர்க்கக்கூடிய இடம். எப்பேற்பட்ட இடத்தை பார்த்தவுடனே எம்மாதிரி முடிவுகள் எல்லாம் சிந்தை அடக்கி சிறுகுணங்களை காட்டடக்கி விந்தை அடக்கி வீரியத்தால் வீழ்பவன் மனிதன் தெய்வமாகலாம். ஆங்காரம் அடக்கி ஐபுறங்களை சுத்தறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற காரணத்தினால் இந்த வனத்திற்கு எனக்கு ஏதோ ஒருவித சம்பந்தம் உண்டு என்பதை கண்டுதான் அந்த அப்பத்தான் என்ன சொன்னானோ என்ன உண்மையே சொல்றேன். இந்த மாதிரி வனத்தை பார்த்தவுடன் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே அலையலையாக இருக்கக்கூடிய அற்புத இந்த வனத்திலே மணியின் ஒளியளவே பாட்டி சைக்கும் மணிக்குயிலே பொயிலே உலகத்திலே இடைபெறவே மறுமையிலே வண்ண வண்ண பூமலரும் வனத்தினிலே அழித்திருக்கும் பூமர பாவை நிலவி Thank you.
என்ன வளரணும் வாழ வேண்டும் என்ன விஷயங்கள் எல்லாம். ஆகையினாலதான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அற்புதமான இந்த இடத்திலே மலர்களை வர்ணித்ததற்கு முன்னாலே வாடா மலர்களால் இசைவாடும் தேர்ந்தெடுப்பின் உள்ளங்களை பார்த்தவுடனே கண்ணியமான முறைகளிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இவ்விடத்தை சுற்றி பார்த்தால் என் கழகத்திற்கு வழி கிடைக்குமா என்று சற்று ஆராய்ந்து சுற்றி பார்ப்போம். நாராயணா அரோரம் கிளாதரி ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம்னா பேசுறேன். ஆயின்ற ஆத்மாவுக்குள் என்ற அடக்கத்துடன் லோகத்தை நினைத்து வாழ்வதை பார்க்க போனாள். மகனையாள் மக்ஷையாள் ஆன சரஸ்வதியாள் பரிவாதனையாள் மகதியாள் என்று ஓட்டப்படுகிறது. யாழின் இனிமையை காட்டிலும் சொந்தமாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்தம் தானா இது? ஒரு மங்கையின் குரல் அளவா கேட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இப்பேற்பட்ட மங்கை இவர்கள் எந்த உலகத்தை சேர்ந்த மங்கை என்று அறியக்கூடிய காரணத்தினால் எந்த லோகத்தில் இப்படி ஒரு மங்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு சாரீர நயத்தை கண்டிருந்த காரணத்தினால்தான் யாழிய வாயவு எவள வாயவொழி ஏழிகள் உள்ளவாள் ஏழை உரை வாய வியலே ஒளியா வகல் வெளியோ வியலே ஒளியால் இருள் என்ற காரணத்தினால் இப்பேற்பட்ட இந்த இலக்கணத்துக்கு சத்தம் போடக்கூடிய பெண்ணு எனக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் இவர்களை பக்குவமான முறையில இவர்களை சந்திக்க பெறும் காலத்தோடு நேரத்தோடு முறையோடு இன்று ஒரு சிக்கன ஒரு வாய்ப்பு மாதிரி என்றுமே சிக்கக்கூடாது என்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு ரொம்ப நாளைக்கு பின்னால. ஆகையினால நல்ல உள்ளதை வச்சு நல்லதை செய்ய அப்படின்ற காரணத்தை நாம என்ன செய்யணும்னா, நீங்க சொல்லும் போது நமக்கு என்ன ராஜா, ஏன்னா உங்க வழியில நாங்க வரணும். அதே இசை அதே குரல் அதே சத்தம் என கொடுக்கக்கூடிய 4 பேர் வந்திருக்கீங்க அப்படின்ற காரணத்தினால்தான் ஒரு பொன்னானை நான் காண தடைகிறோம், ஒரு அம்மானை நான் தடைகிறோம்.
நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் நன்றியை நாமளே சொல்லிக் கொள்ள வேண்டும். உடம்புக்கு ரொம்ப திருப்தி அடையும். இந்த காரணத்தினால்தான் எப்படியெல்லாம் கற்பு கணிகளாக திகழக்கூடிய அனுஷியா, நாராயணி, காரைக்கால் அம்மையார் இவர்களை வந்து வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை நமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் காலத்தை நேரத்தை நம்ம கையால் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பாடிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தனி மரம் தோப்பாகுமா? என்ன ரொம்ப நாளைக்கு பின்னால இன்னைக்கு நம்ம இன்னும் ஒரே கீதத்தோடு நம்ம கருப்பணசாமி சந்திக்க வேண்டும். ஹலோ ஹலோ கலையை வெளி கூட கவி பாருவே அதில் ஸ்ரீமநாராயண மூர்த்தியானவர் பாமன் அவதாரத்தில் வரியை பழி வாங்கின சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணி படித்தார். அந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று 2 மாதர்கள் தோன்றி அமிர்தவள்ளியை முருகனாகப்பட்டவர் திருப்புறம் இறுதியிலே திருமணம் புரிந்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகனை அடையும் காலம் வெட்டியதால் என் முன்னால் நாடகத்தில் ஆயலோட்டு கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, கலியுக கந்தப்பெருமானுக்கு வள்ளிக்கு காப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது கந்த புராணத்தின் நிகழ்ச்சியின் கணக்காக இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டக்கூடிய காரணத்தினால் யாரோ ஒரு பாவலன் நாவலன் என்ன அரவம் போல் இந்த இடத்திலே சத்தம் என கேட்கின்ற காரணத்தினால் என்ன இவரை ரொம்ப சுறுசுறுப்பான முறையில் சந்திக்க வேண்டாம். ரொம்ப விவரமான ஆளுக்கு கேள்விப்பட்டேன். வரக்கூடிய நாரதர்களை எல்லாம் கேள்வி இருக்கிறது பெரியாள் என்று கேள்விப்பட்டேன். ஆனா இவர் துர்வாச முனிவரா இல்ல காசிப முனிவரா இல்ல இவர் எந்த முனிவருங்கிறத வந்த பிறகு பார்ப்போம். நாராயணா What?
இப்படி இடையில ஒரு வாடை குசுவாடை. ஒழிக்காதே என்ன காரணம்? ஒரு இடத்துல ஒரு சாமி இருந்தா இன்னொரு சாமி இருக்கக்கூடாது. நம்மளே பெருஞ்சாமி. ஆமா. இடையில உங்களை பார்க்கும் போது அரிச்சந்திரமா இருக்கு. ஆமா. எப்படி சரியா சொல்றீங்க? கரெக்டா அந்த வேலை பொறுத்தப்ப கரெக்டா இருக்கு. அது உங்களுக்கு தெரியுது. 2-3 வயது நம்மளை பூதியாக்கி இத்தனை இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்ந்தாலும் ஏசும் நடந்தாலும் ஏசும். இதுதான் வையகம். இதுதான் ஆமா. அதை பத்தி ஒண்ணு குனிஞ்சாலும் ஏசுவாங்க, குனிஞ்சா குத்துவாங்க. ஏடா இடிச்சா போறேன். உன்னை அன்னைக்கே நாளத்துல ஏந்திருக்க கூடாது. இன்னைக்கு வந்து என்னை கேவலப்படுத்துறதுக்கு நீ வந்திருக்க. என்ன என்ன மூலையில உட்கார்ந்து இருந்தாலும் ஆரம்பிச்சுட்ட. இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தருணதை போல இருக்கு. இப்ப இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தருணாச்சா அந்த தண்ணிக்கு நல்லது. எல்லாரும் குடிப்பாங்க, சளி பிடிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாரும் குடிக்கக்கூடிய தண்ணி வந்து எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தண்ணியை பத்தி நீ பேசுறீங்க. முறைக்கிறது இந்த இது பண்றது எல்லாம் வச்சுக்க கூடாது தம்பி. மனசு கேள்வி கேட்கிறியா? எனக்கு அவ்வளவு தெரியாதா? உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். என்ன எல்லாம் தெரியும்னா உனக்கு என்ன தெரியும்? என்ன வந்த உடனே தண்ணியை பத்தி ஆரம்பிச்சேன். நீங்க தண்ணி ஆரம்பிச்சா என்ன மாத்தூர் கருப்புசாமி நினைப்பா? நீ மாத்தூர் கருப்புசாமி நினைப்பா? உனக்கு அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. நீ ஜாதா சொல்றப்ப என்ன உனக்கு அப்படி நான் சொல்லவில்லை. கலை உலகத்தில் எங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு சிரஞ்சீவியா இருக்கணும். ஆகையினாலதான் என்றமே என மனிதனுடைய வந்து ஒரு பிறப்பு ஒன்று இருந்தால் ஒரு இறப்பு என்பதும் நிச்சயம் உண்டு வாழ்க்கையில. அதே நேரத்துல வந்து இந்த இடத்துல காரகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா அப்படி என்ற கேட்ட காரணத்தினாலதான் சாய் என்ற சாவலை எவன் ஒருவன் மீண்டு இருக்கின்றானோ அப்பேற்பட்ட அவர்தான் சாமிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனங்களை கடக்கப்பட்டு இருந்தவன் என்ற அர்த்தம். அதே நேரத்துல வந்து இந்த இடத்துல வந்து என்ன வந்து நீங்க சாமியாரையா பாடுவதற்கு காரணம் நீங்க யாரு? ஆண்டவா காசிநாதா யாருன்னு யாருன்னால இல்லைன்னா அதை பத்தி என் கவலைப்படுற என்று கேள்வி கேட்டுட்ட நீ. ஆனால் இடம் சரியில்லாம போச்சு. உன்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இடம் சரியில்லாம போச்சுன்றத பத்தி நீ நீங்க கேட்கலாம்.
நீ என்ன நினைக்கிறேன்? மோதி பார்க்கணும்னு நினைக்கிறியா உனக்கு? இல்ல என்னமா வந்தா ராமலாம் உங்க ஏரியா பக்கம் தான் நிலமா சரி எல்லாம் எங்க ஆரம்பம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க ஏரியா உங்க ஏரியான்றது வச்சு மட்டும் பல நெஞ்ச வச்சு பேசக்கூடாது. எந்த ஏரியா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு நெஞ்சில நல்லா ரத்தம் ஓடுனா என்ன? உண்மையே சொல்றேன், நீ நல்ல ஒரு மனிதனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா, நீ 10 மாதத்துல பிறந்த ஆம்பளையா இருந்தா நீ ஆம்பளை தானே? 10 மாதத்துல பிறக்கல. நீ ஆம்பளை தானே? என்ன உனக்கு சந்தேகமா இருக்கா? அக்கா தூக்கி போல விட்டுட்டா தெரிய முடியும். கல்ல கட்டி கூட விடுறீ. அதனால உனக்கு என்ன தெரியும்? ஆக்க தெரியுமா, அழிக்க தெரியுமா, காக்க தெரியுமா, அழகர தெரியுமா, உன் அழகுடைய மனைவியை தெரியுமா, என்ன மனைவியுடைய மகனா தெரியுமா, அந்த மகன் யாரையும் வளர்க்கிறாங்க தெரியுமா? அதே நேரத்துல வந்து இந்த இடத்துல வந்து என்ன புளியங்கொட்டைக்கு சனி மூட தெரியுமா? என்ன எல்லாம் தெரியுமா? என்ன தெம்பு இல்லாதவனே கம்ப பிடிச்சிட்டு வருவேன் இங்க மண்ணுலகில. அதே போல ஏன்னா எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கம்பை வந்து இத்து போன கம்ப கையில பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த சேட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் அரட்டி பேசி அம்பலாறு பட்டம் வாங்கிடணும் மட்டும் என்கிட்ட வச்சுக்கப்படாது. நான் வந்து பல இடங்களில் சென்று பல மேடு பள்ளங்களை அடியை சந்தித்தவன். அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு இந்த முடியை தொங்கப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னா என்ன நீங்க எதை நினைச்சு நீங்க யாருன்ற இந்த சித்தன் எந்த சித்தன் என்று நான் அறியலாமா? முதல்ல என்ன சொன்னேன்? ஆக்க தெரியுமா, அழகாக தெரியுமா, அழகு பொண்டாட்டிய தெரியுமா? தூங்காம பேசு. இது தூங்கவா? நான் எதுக்கு தூங்குறேன்? உன்னை தூங்க வச்சு போடுவேன் நானு. யாரு உனிய உறங்க வச்சு 6 7ங்கிறத இங்க வச்சுக்கப்படாது. அழகு தெரியும், அழகு பொண்டாட்டியும் தெரியும் எனக்கு. அழகு என் ஜகலம் தானே. நீ எந்த அழகரை சொல்ற? நீ எந்த அழகு சொல்ற? நான் எனது பாட்டன் வைகையிலே இறங்கு வரலாமா சித்ரா பௌர்ணமி அன்று மகாவிஷ்ணு அந்த அழகரை சொல்றனையா? என் ஜகல தண்ணியை போட்டு இறங்குறாங்க. நான் அவனா சொன்னேன். கவிச்சி முடிச்சவர ஓம் புத்தி ஒன்ன விட்டு விளக்குமா? ஓம் புத்தி ஒண்ணி விட்டு போமா? என்னமானுமா தூங்காதன்ற அப்படின்ற தூக்க வருமா எனக்கு? நான் தூங்கி 6 மாசம் ஆச்சு. இப்ப 7வது மாசத்துல உன்னை நான் சந்திச்சிருக்கேன். என்னைய? ஆமா. என்ன சந்திச்சு நீ என்ன பண்ண போற? யாரு? இல்ல புள்ளி வச்சு கோலம் போடுறியா, இல்ல புள்ளி இல்லாம கோலம் போட போறியா? நான் பார்த்தாலே கோலம் விழுந்துடும். நீங்க பார்த்தாலே? ஆமா. நீங்க பார்த்த உடனே கோலம் ஆயிருமா? கண்டிப்பா. பாப்பா என்ன எங்க நீங்க போடுறீங்களோ உங்களை நாங்க போடுற மாதிரி கொஞ்சம் நேரம் தெரியும். யார போட போறது பாரு, இல்ல பேசிட்டேன் பாரு, இல்ல சொல்லிட்டேன் பாரு. நீ ஏற்கனவே நீ கோலம் போட்டுட்டு வந்திருக்க தெரியுமா? அத ஏங்க நீ சுட்டி காட்டுறியா? நீ கோலம் என்ன கோலம்? உன் உடம்பு முறை நீ கோலம் போட்டு வரைஞ்சிட வந்திருக்க. நீ மட்டும் என்ன போட்டுருக்க? மாவு அடிச்சுட்டு வந்திருக்க. யாரு பாத்தியா? இத பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? அப்ப இத பார்த்தா உனக்கு தெரியுதா? இதெல்லாம் போட்டுருக்கேன். இது என்ன தெரியுமா? இது என்ன? அது பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? பட்டை. பட்டையா? முப்பட்டை. முப்பட்டை யாரு போடுவா? முப்பட்டை நாங்க முருகனுடைய அருள் பெற்றவங்க நாங்க போடுவோம். முருகனுக்கு முன்னால யார் போட்டது? முருகனுக்கு முன்னால யார் போட்டது? முருகனுக்கு முன்னால சிவபெருமான் போட்டாரு. டேய் முருகனுக்கு நல்லா யோசிச்சு பேசணும். முருகனுக்கு முன்னால யார் போட்டதுன்னு கேட்டேன். முருகனுக்கு முன்னாடி போட்டதா? முருகனுக்கு முன்னாடி யார் போட்டா? அவங்க அப்பா போட்டுப்பாரு. யார போட சொல்றீங்க? முருகனுக்கு முன்னால இப்ப நான் என்ன கேட்கறேன் தெரியுமா? இப்ப இப்படி நீட்டம்ல அதோ அங்க இருக்கிறதுக்கு அது யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னால இருக்கிறது யாரு? விரல். என்ன விரல்? இந்த விரல தான் ஏற்றுறீங்க. இது முன்னாடி இருக்கு. அப்படி எட்டி பிடிச்சு பேசாங்க. எட்டி பிடிச்சுன்னா அதான் கொஞ்சம் புத்தி மூணு புத்தி. என்ன புத்தி? நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க என்ன சொல்லணும்? என்ன கடலை புத்தி, கற்பூர புத்தி, கறி புத்திடாங்க. ஏன்னா அதே நேரத்துல வந்து என்ன அடுப்பு கறி இருக்க இந்த கறியில நெருப்பை வச்சு அப்படியே நெருப்பை வச்சுட்டு அப்படின்னு உப்புன்னு ஊதுனாத்த அது கொஞ்சம் கொஞ்சமா பத்தி பிடிக்கும். அதே போல இந்த கடலி வாழை மட்டையில வந்து நெருப்பை வச்சுட்டு ஊதுரம் பிடிச்சிட்டு சாம பிடிக்காது, அது புகஞ்சுக்கிட்டே கிடக்கும். அதே நேரத்துல கற்பூரத்தை வந்து அப்படி நெருப்பை அப்படின்னு ஊதுனோம்னா எட்டி பிடிக்குமா? அதை போல நீங்க எட்டி ராகி பிடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு என்ற காரணத்தினாலதான் வாழை மட்டையை பத்த வைக்கிற பெரியாளா, கற்பூரத்தை பிரிக்கிற பெரியாளா? ஏன்னா கற்பூரத்துல பிடிக்கிறது ரொம்ப பெரிய ஆளுங்க. அப்படி கிடையாது. வாழை மட்டையில பெரிய பிடிக்க வைக்கணும். நான் வாழை மட்டையில எரிச்சு நிற்பேன். அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். நான் சொன்ன உடனே நீங்க எட்டு பிடிச்சி பேசணும் உனக்கு தகுதி இருக்காங்கிறத கொஞ்ச நேரத்துல நான் பாக்குறேன். போன வாரம் கூட 2 கட்டு வாழை மட்டையில தீ வச்சிருக்கேன். நீங்க ஆமா பட்டு போன வாட்சி எடுத்திருப்பேன். ஆமா காய வச்சு அடிப்பாங்க. அப்புறம் பச்சை வச்சு எடுத்திருக்கியா? பச்சை வச்சு எரிக்க முடியனால எப்படி அடிப்ப? ஏன் அடிக்க முடியாது? எனக்கு நேரத்தை கொடுங்க, நான் அடிக்கிறேன். என்னமா பச்சை வாழை மட்டையில தீ அடிப்பாரா? பச்சை வாழை மட்டையில நெருப்பு வச்சு எரிச்சிருக்கேன் அவர்கிட்ட. சரி என்ன சரி? அதே மாதிரி நீ பச்சை குச்சி தீப்பெட்டி உரசல் குச்சி கொண்டு நான் பச்சை வாழை மட்டையில எரி வைக்கிறேன். காரணம் நாட்டையே ஆண்ட மன்னன். நமக்கு ஏண்டா இந்த ஆசை? இந்த மண்ணாசையதுக்கு பொன்னாசையதுக்கு பொருளாசையதுக்கு இது தேவைதானா அப்படின்றதான் உங்க ரூபத்துல அத்தனையும் விட்டுட்டு கடந்து மந்திரி பிரதானிகளை ஒப்படைத்து விட்டு என்ன சன்னியாசியா இந்த மாதிரி சடைமுடியோடு சன்னியாசியா நம்மளுக்கு ஆசை எதுக்குறான்னு சொல்லி அப்படியே
வெளியேறாரு. வெளியேறின பின்னாலும் அவன் அப்பேற்பட்ட மாபெரும் மனிதன் தான் தன்னுடைய பெத்த தாய்க்கு பச்சை வாழை மட்டையில வச்சு நெருப்பு வச்சாங்க. யாரு? 5 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதிலும் பரிந்தெடுத்து கனகமடை கொடுத்தால் ரத்தத்தை பாலாக மாத்தி கொடுத்த இந்த ஆதிவரா சக்திக்கு இந்த பச்சை மாலை வட்டையிலே நான் நெருப்ப வைத்து இருக்கின்றனே அப்படின்னு இந்த குடலை பத்தி சொன்னவன் யாரு? அவன் தான் பட்டணம். பட்டினத்தா? பட்டினம் நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி பாதியை நீ சேர்த்துக்க, பூராமே நான் சொல்லக்கூடாது. நீ சொன்ன நம்ம தெரியுமா என்ன கேள்வி கேட்கிற? நீ பட்ட ஓட்டு வந்த உடனே நீ பக்தி மார்க்கமா வந்துட்டேன்னு தான் இருக்கான். அதனாலதான் ஏன்னா நீ எப்ப நீ பட்ட போட ஆரம்பிச்சியோ, நீ எப்ப வந்து ராமம் போட ஆரம்பிச்சு நீ பொம்பளை பரிதிக்க ஆரம்பிச்சிட்ட. பொம்பளைய பரிதிக்க ஆரம்பிச்சிட்ட. இது வரைக்கும் எத்தனை பொம்பளைக்கு? நாராயணா, ரூபாய்க்கு 16. நீ சொல்லக்கூடிய வார்த்தை தவறானது மகனே. நீங்க சொன்னத வார்த்தை தவறானது. சில பெண்களிடம் அடியே செல்லுவேன் தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அதனால சில பெண்கள்னா ஒரு 150 இருக்குமா? ஏன்னா கணக்கே கிடையாது. ஏன்னா எங்க லோகத்துல வந்து ஏன்னா 14 லோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் சென்று சில புத்திமதிகள் சொல்வதற்கும் ஆசீர்வாதம் பண்ணுவதற்கும் அடியே முதல்வன தொண்டு என்ற காரணத்தினால் அத்தனை இடமும் செல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு உண்டு. என்ன யார் என்று கேட்பதற்கு முதல்ல உனக்கு என்ன நோக்கம்? எனக்கு என்ன நோக்கம்லாம் கிடையாது. என் இடத்துக்கு வந்தா நான் கேட்பேன். எது உங்க இடம்? இது எங்க இடம்? எங்க இடம்? எங்க இடம் சாமி? உங்க இடம் நீ எப்படி சொல்லுவ? உங்க இடம் எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடம் வேலிமலை சார். வேலி என்றால் என்ன? முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய இடம். அப்ப முனிவர்கள் தவம் பண்ணக்கூடிய இடத்துல நான் ஒரு முனிவர் வந்திருக்கேன். இது எங்களுக்கு உரிய தகுதி பெற்ற இடம். இது எங்க இடம்னு உனக்கு இங்க என்ன புரிஞ்ச வேலை? முனிவர்கள் நீங்க எங்க செய்றீங்க? நீங்க எங்க செய்றீங்க? நாங்கெல்லாம் 4 கல்லு பரப்பி 4 யாகசாலை வரைக்கும் பண்ணுவோம். ஐயா அதான் நான் கேட்கல. எங்க யாகம் செய்வீங்க? ஏன்னா மலை மேலே செய்வோம். நீங்க மலை மேல செய்வீங்க, நாங்க மலைக்கு கீழே செய்வோம். நாங்க மேல செஞ்சா நாங்க கீழே செய்வோம். அப்ப நீங்க கீழே செய்றீங்க. ஆமா. அது நீ கீழே ஓரமா செய்றீங்க. ஆமா. எங்க நல்ல ஆம்பளை எங்க ரங்க மத்தியத்துல செஞ்சு பாப்பா. ஏன்னா பெண்ணா ஏன் நீ ஏன் வந்து பண்றீங்க? செய்வோம்ல. நீங்க செய்வீங்க. ஆமாங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுங்க. என்ன தெரியுமா? என்ன? நீங்க மேல இருக்கீங்க, நாங்க கீழே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன வந்து இங்க இருக்கோம் அப்படின்னாக்கா, அதாவது வந்து ஒரு இடத்துல நல்லது இருந்தா ஒண்ணு கெட்டது இருக்கும். உண்டு உண்டு. மேல இருக்குன்னா பள்ளம் பள்ளம் இருக்கும். ஒருத்தர் நல்லவன் இருந்தா கெட்டவன் ஒன்று இருப்பான். கெட்டவன் இருக்கான். அந்த கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுக்கு இது கிடையாது. உண்டு இல்லையா? அதான் உண்மை. இரவு பகல் புருஷன் மனைவி பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்கு. தாய் புள்ள உண்டு. ஒரு கணக்கு இருக்குல்ல. எப்படி இதெல்லாம் நீங்க வந்து சாமி இருக்கிறதா சம்சாரிகள் கீழே இருக்கும். நான் கேட்கிறேன். இப்ப எங்களை வச்சுட்டா உங்களுக்கு வேலைன்னு நான் சொல்றேன். எங்களை வச்சுட்டா உங்களுக்கு வேலைன்றேன் நான். நீ எப்படி சொல்றீங்க? பக்தன் பெருசா பகவான் பெருசா? ஏன்னா பகவான் பக்தன் தான் பெரியவன். அப்ப நான் தான் பெரியாரு. நீ பெரியாளுங்கிற. சரி இப்ப நான் கேட்கிறேன். நீ பக்தன் தானே? உனக்கு பெரியாள் நான் தான். நீ பக்தன் தானே? எந்த விதத்துல பெரியாளு? கீழே வச்சு சாம்பிராணி வச்சு புகை போடுறோம்ல, அதனால நீ பெரியாளா? நாங்க கீழே சாம்பிராணி போடுறோம், நீங்க அங்க கஞ்சா புகை போடுறீங்க. நீ வந்து பக்தனாக குலோகத்துல ஏன்னா இந்த பக்தனையை இயங்க வைப்பது யாரு? பக்தனை இயங்க வைக்கிறது எங்களுடைய இது. நம்மளை கண்டு நாங்க 10 பேர் சாமி திருவிழா எடுத்து கும்பிட்டு உங்களை வரவழைச்சாத உங்களுக்கு மரியாதை. என்னடா இந்த சாமி மக்கள் ஒண்ணு உங்களுக்கு இதை போய் என்ன சாமி கும்பிட்டு நாங்க வாட்ட எவ்வளவு முன்னா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரி கொடுத்து இவ்வளவு சாமியை கும்பிட்டு உங்களை அழைக்கிறது தெரியுமா? அப்ப நாங்க தான் பெரியாரு. எங்களையே நீ என்ன தெய்வத்தை நீயே வரவழைக்கணும். அப்ப தெய்வ விராசனம் இல்லாம எங்க நீங்க மாநிலங்கள் வாழ்ந்து வாங்க பாப்பா. நீங்க ஏன் அப்புறம் நாங்க வந்து சாமி ஊர்ல இருக்கீங்க? காரணம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க வந்து பூலோகவாசி. மனிதர்கள் மண்ணிலே வாழணும்னா முதல்ல முக்கிய குறிப்பு என்ன தேவை? ஏன்னா நீர் வேணும், நெருப்பு வேணும், காற்று வேணும். நீங்க இது இல்லாம வாழ முடியுமா? நீங்க நீர் வேணும் நெருப்புனா முதல்ல பூமி வேணும்ல. அந்த பூமி யாரு? பூமி யாரு? யாரு? பூமாதேவி. பூமாதேவி யாரு? பூமி தேவி யாரு? எங்க தேவலோக வாசிகள் உள்ளவர். ஏன்னா மேல ஆகாயவாணி யாரு? அப்புறம் தேவலோக வாசிகள் உள்ளவர். எங்களுடைய கணக்கு. அதனாலதான் இடையில வந்து நீங்க வந்து வசிக்கிறீர்கள் அப்படின்னா மனிதனாகப்பட்டவன் ஏன்னா இப்ப விண்ணிலிருந்து மழை பெய்ய வேண்டும். மழையே பெய்யலைன்னா கீழே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? வரண பகவானே இப்படி மழை இல்லாமல் எப்பப்பா நீ இடிஞ்சு விட மாட்டா என்று கீழே இருந்து மேல பார்க்கணும். காற்றே அடிக்கலைன்னா என்ன செய்வாங்க? ரொம்ப காற்றே இல்லாம ரொம்ப புழுக்கமா இருக்கப்பா, எப்ப காற்றடிக்காதா வை பகவானே உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கீழே இருந்து மேல பார்க்கணும். வெயில் அடிக்கடி வச்சுக்கின்றே ஏன்னா சூரியனை மேகமாகப்பட்டது மறைத்து விட்டால் அப்ப கீழே உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? பொழுதுமதுவே தெரியலையே அப்படின்னு கீழே இருந்து மேல பார்க்கணும். அவங்கெல்லாம் மேல இருந்து கீழ் நோக்கி பார்த்தாத்தான் கீழே உள்ளவர்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன ஆகும் கதி? அப்ப நீங்க இல்லைன்னா நாங்க இல்லையா? இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதுதான் உண்மை. மேல இருந்து மழை பெய்யணும், மேல இருந்து வெயில் சூரியன் என்ற வெயில் காட்டானா
இதெல்லாம் காட்டினாத்தான் பூமியில வந்து உயிரினங்களை இயங்க முடியும். பண்ணிட்டீங்க 2 வருஷம் கொரோனாவுல எல்லா பத்தி கொண்டுட்டீங்க. நீங்க பண்ண சில அக்கிரமங்கள் இந்த பூமி வந்து 3 விதமா அழியணும் அப்படிங்கிறது சில சாஸ்திரத்தின் கணக்கு. ஒரு நீர், நெருப்பு, காற்று 3 விதத்துல அழியணும் என்ற ஒரு சாஸ்திரத்தெல்லாம் தான் சில நாளைக்கு முன்னால ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப அப்படியே கும்பலா நெருப்புனாலே அழிஞ்சது தெரியுமா? அது ஒரு அமைப்பு. இன்னொன்று நீர்னால அழியணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னால சுனாமி என்பது ஒன்று வந்து பொங்கி ரொம்ப பயல பினாமியா கொண்டு போனது. சரி, அடுத்து நீ காற்றினால அழியக்கூடிய தன்மையும் நெருக்கமாக இந்த உலகத்தில் உண்டு. ஏன்னா குடிக்கும் நீரை கூட இந்த உலகத்துல மனிதன் இன்னைக்கு விலைக்கு வாங்கி அருந்தக்கூடிய இந்த உலகம் வந்து விட்டது. ஆனால் இன்னும் சில காலத்துக்கு பிறகு என்ன தெரியுமா, மனிதன் சுவாச காற்றை கூட விலைக்கு வாங்கக்கூடிய தன்மை இந்த மண்ணிலே வரக்கூடிய உலகம் என்ன. மனிதன் அப்படி வந்து ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உலகம் போட்டான் பட்டுக்கோட்டையா. அந்த வார்த்தை படிப்பதற்கு ரொம்ப நாள் கிட்டி விட்டது. அதனாலதான் என்ன தூங்கும்போது மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சலா என்பது சொன்ன வார்த்தைக்கு இந்த உயிரோட்டம் இந்த உலகத்துல அவசியம் உண்டு என்ற காரணத்தினால் நான் கண்டதெல்லாம் பேசாம நின்றதெல்லாம் சொல்லாம நீங்க யாருக்கு நான் தெரியலாமா? நீ சொன்ன உங்க அப்பா சொத்து போருமா? எங்க அப்பா விட்டு சொத்து முதல் போட்ட காரணத்தினால்தான் இப்படி பூத்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் என் பெயர் நாரதன். என் பெயர் வீரத்தவன். உங்க அப்பா பேரு வாழ்க. ரொம்ப பணிகிறத பார்த்தா நல்லவர்கள் வாயால் ஆகில் மொழி பொய்யாகாமல் நீ போவாய் என்ற வார்த்தையை அகற்றி நல்ல தமிழில் பேச வந்திருக்கிற பூமத்தை சேர்ந்த மணிவன் அவர்களே, இந்த சூனாப்பான ஆரம்பத்தினுடைய பணிவான வணக்கம். ஓஹோ, கதை அப்படி போகிறதோ? பரவாயில்லை. என்ன வாழ்க மகனே, வையகம் என்ன பள்ளவட்டி கோமாளியாக வந்த ஆறுமுக நாவலன் அவர்களே, என் உலகத்துல வந்து புண்ணியம் நெடுவரையாம் பொதிகை எரியில் இருந்து கண்ணடை ஒருசான் ஒன்று கணிசமிகவே கொண்ட ஆகுருதி மிகுத்தோர் பெரு விரலில் 24 கோல் ஒன்று உண்டாக்கி குளித்திடும் இந்த அழகு மேடையிலே உங்களுடைய அரிதான புகழோடு வாழ்க வளர வையகமெல்லாம் புகழ என்ற காரணத்தினால் உங்க ஆசானுடைய சிறப்புகள் எல்லாம் ஓங்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். உங்க அப்பா பேருங்க? அதையும் கூறிவிட்டேன். என் தந்தையின் பெயர் பிரம்மதேவன். என் கணக்கு எடுக்கிறேனே. எங்க அம்மா பெயர் கலை மகள் கலை செல்வி சரஸ்வதி தேவி. அப்பாவுக்கு தொழில் என்ன? படைக்கின்ற வேலை. உங்களுக்கு தொழில்? கழகம் என்ற வேலை. எத்தனை குடும்பத்துக்கு இருப்போம் வயசுக்கு? எனக்கு சில குடும்பத்தை கொடுத்துருக்க வேண்டியதை கெடுத்து பழக்க முடியாது. அப்படி என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன அப்படி என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன சத்தியவனுடைய மனைவி தன்னுடைய கணவனை பிரிந்தார். ஆனால் நான் சொல்லியும் மீண்டும் இறந்த கணவனை மீட்டுவதற்காக அன்னவரிடம் சென்று சில காயத்ரி மந்திரங்களை என போதனைகளை பண்ணி என இறந்த கணவனை மீட்டி வருவதற்கான அந்த இடத்துல வந்து சில நல்ல காரியங்களை அறிய செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்ன தன்னுடைய கணவனை விட்டே பிரிந்தார் சந்திரமதி. ஆனால் பிரிந்த கணவனை மீண்டும் அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அப்பேற்பட்ட ஈசனின் மூலமாக ஈசனிடம் சொல்லி மீண்டும் அப்பேற்பட்ட அந்த கணவனை மயானக்கரையிலே வந்து மீண்டும் அவள் வந்து எழுப்பி சேர்ந்தார்களவா, அதற்கு காரணமாக இருந்தவனும் அடியே நான் தான். ஊர்வசியாகப்பட்டவள் தன்னுடைய பேரன் என்று தெரிந்திருந்தும் அவனைத்தான் நான் கூட வேண்டும் என்று ஊர்வசியாகப்பட்டவள் ஆசைப்பட்டார்களவா சமையறியே ஊர்வ சக்கரவர்த்தியுடைய மனைவி. அப்பேற்பட்ட இவனை நீ கூட கூடாது என்று அடியே நடத்த சொல்லியும் என் அர்ச்சுனனை கூட வேண்டும், என் ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டும், அதனால் இந்த உலகத்திற்கு சில நல்ல காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவனை ஆசையை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தவனும் அடியே இந்த நாரதன் தான். எப்படி அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். இப்படி சில நல்ல காரியங்களை அடியே நீங்கள் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து அஸ்தமாசத்துக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. உண்மைதான். எப்படி அனிமா மகிமா ரகிமா கரிமா பிராப்தி பெருகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாசிற்கு சிறுசை பெருசாக்கவும் பெருசை சிறுசாக்கவும். என்னது சிறுசை? இல்ல கேக்குறேன். சிறுசு சின்ன பொருளா இருக்கக்கூடிய பொருளை பெருசாகவும் பெருசு அப்படியே பாருங்க. சிறுசை பெருசாக்கி பெருசை சிறுசாக்குவீங்க. அந்த அஸ்தமம் சொல்லு. நான் இப்படி அளக்க ரொம்ப நாளா தேடிட்டேன். நம்மளுக்கு சிறுசாக்கு கொஞ்சம் பெருசாக்கி கொடுங்களேன். எது சொன்னீங்களே தெரியாது சாமி. அவனுங்க எது உனக்கு சிறுசா இருக்குன்ற சொல்லியா? சிறுசாக்கு கொஞ்சம் பெருசு. அதான் என்ன என்ன இன்ன பொருள் எனக்கு சிறுசா இருக்குன்னு சொல்லு, வாயை விட்டு சொல்லு. உள்ள வந்து புதருக்குள்ள வந்தோடனே காமிக்கிறேன். அப்ப நீ அங்க வா, உனக்கு அதை நான் பெருசாகி காட்டுறேன். என்ன 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 என்னையா வீடு அப்புறம் நாங்கெல்லாம் அதான் சித்துக்கள் கற்ற விட கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை இந்த மாதிரி முயல்களுக்கு உண்டு. நாங்கள் வீடு விட்டு வீடு வாய்வோம். அவன் முகரை பார்த்தாலே தெரியுதுல, நீ நீ என்ன வீடு விட்டு வீடு வாயிற ஆளுங்க தெரியுதுல.
சரி என்ன அதுக்கிட்டும் இப்போ உங்க அப்பாவுக்கு தொழில் என்ன? படைக்கிறான் என்றேன். என்ன படைக்கிறாரு? எனக்கு உலகத்தில் உள்ள ஊர்வன நடப்பன இருப்பன பரப்பன சுருக்கமா சொல்ல போனா 84 லட்சம் சிவபேதங்களை படைக்கிறவர் எங்க அப்பா. அப்ப உன்னைய படைச்சது என் தங்கை. ஓஹோ. இப்படி வர வேண்டிய காரணம் என்ன? நீங்க எப்படி இப்படி அனாதியா மாலையை போட்டு நான் அனாதி நான் நினைச்சியா? அப்புறம் 10 பேரை கூட்டிட்டு வந்தியா? நான் ஏன் 10 பேரை கூப்பிடணும்? நான் பொது நல கொண்டான். நான் எப்படி வேணாலும் வருவேன், எந்த நேரத்தில் வேணாலும் வருவேன். பொது நலம் எனக்கு தேவையில்லை. உங்ககிட்ட என் பொது நலத்தை காட்டணும்ன்றது எனக்கு தேவையில்லை. நான் கேட்கறதுக்கு மட்டும் பாரு சொல்லு. நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். புரியுதா? பட்டுன்னு கை நீட்டிடுவேன். அப்ப நீ கையாளா? என்ன கையாளுதா? இல்ல நீ கை நீட்டுறால கையாளு. கை நீட்டிடுவேன். கையால் ஆகாத ஆளு. அதனால கைனால நீ தடியை பிடிச்சிருக்க. கம்பு நான் காவல் செய்யறேன். அங்க கம்பு வச்சிருக்கேன். ஏன் நீ வருத்தப்படுற? நான் வருத்தம் படல. ரொம்ப உண்மைதான் சொல்றேன். அப்படியா? என்ன உன்னுடைய அமைப்புக்கு உன்னுடைய தோற்றத்துக்கும் நீ இங்க இருக்க கூடாதுயா. நீங்க எல்லாம் ஒரு சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க. சிம்மாசனத்துல இருக்க வேண்டியது 56 தேசத்தை ஆண்டு வந்து இப்படி வந்துட்டேன். உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பா? அப்படியம்மா உன்னை எங்க கூட்டி போகணும் அங்க கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பாப்பா நீ கீழே வாழ்ந்தது பாருங்கயா, நீ மேல வருவதற்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சியா. தபால் போட்டு நான் ஒரு ஆள் போறேன். யாரு? எங்கெல்லாம் செல்லக்கூடிய தகுதி எனக்கு உண்டு. சிவி சக்கரவர்த்தி அன்றாடம் பூலோகத்துல இருந்து யமபட்டினம் போய் வருவாராம். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன இவ்வளவு விவரம் கேட்டீங்கல்ல, நீங்க யாருன்னு சொல்லலையே. அந்த வீரத்தவன் உங்க அப்பா வேறு, நம்பி, உங்க அம்மா வேறு, அண்ணி மோனி. நீங்க எத்தனை பேரு? 7 பேர். உங்க அம்மாவை சேர்த்தா 8 பேர். ஏன் தயக்கம்? 8 பேர் சும்மா சொல்லு. உங்க அப்பாவை சேர்த்தா 9 பேர். அப்ப நீங்க 9 கூட்டம். ஏன் என்ன உனக்கு அது சந்தேகம்? இல்ல இல்ல, நான் 9 கூட்டம் இல்ல, கணக்குல 9ஆ? நீங்க என்ன நீங்க எத்தனை தாண்டி வந்தீங்க? நாங்கள் சகலத்தை கலக்கப்பட்டவர்கள். ஒருங்க சகலத்தை தான் சொல்லுங்க. 9 தாண்டி தான் வந்தீங்க. ஆமா. உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோருமே 9 தாண்டி தான் 10 வரணும். எப்படி? எப்படின்னா எப்படி வச்சாலும் முதல்ல 9, 19, 29, 39, 49, 59, 69, 100. இந்த வாய் பிடிச்சதும் மாங்காய் பிடிச்சதும் பேசக்கூடாது. பாபா வீட்டு விருந்தாடி போனா நீயே தூக்க நானும் தூக்குறது மாதிரி இருக்கக்கூடாது. என்ன 9 தானியங்கள் 9, நவக்கிரகங்கள் 9 அப்படி சொல்லு இருக்குல்ல. ஆனா 9ங்கிறது நவக்கிரகங்கள் 9, தானியங்கள் 9 என்பது உண்டு. ஆனால் மனிதனா பிறந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லோருமே 9. அது எப்படி அப்படின்னா கடமை, கண்ணிய, கட்டுப்பாடு, இனப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இந்த 9 இருந்தால்தான் அவர்கள் ஒரு மனித ஜென்மம் என்பது கணக்கு. அதனாலதான் 84 லட்சம் சிவபேதங்கள்ல கூட மாநில ஜென்மத்தை படைக்கக்கூடிய ஒரு கணக்கிலே 9 லட்சத்தை படைத்தார். அங்கேயும் 9ல தான் எங்க அப்பா நிறுத்தி இருக்கிறாரு. வேற ஒண்ணும் கேட்க விரும்பல. ஒரு 120 வயசு பெரிய மனுஷன், அவர் தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துட்டே கிடக்குது. கரெக்ட் சாகுறானா இல்ல 6 மாசமா என்ன நினைச்சு கிடக்கான்னு தெரியல. இப்ப வந்து காசு மேல ஆசையா இருக்கிறவனுக்கு என்ன தூக்குதா சாவன்? காசை உரைச்சி நாவல விட்டா ஜீவன் அடங்கிடும். பணம் இது நிலம் மண்ணு சம்பாதிச்சவனுக்கு மண்ணை அள்ளி வாயில போட்டாலே போதும். மண்ணை கரைச்சு ஊத்தணும். எனக்கு இருந்து மண்ணாடி போடுறதானே. பொன் பொருள் சம்பாதிச்சவனுக்கு நகை, எங்க நகைய உரைச்சி நாக்க நீட்ட சொல்லி தான் நாக்கு உள்நாக்க அது வச்சா போதும் போயிடும். அப்ப வந்து இப்படி சொல்றீங்கல்ல, 10 பொம்பளை வச்சிருந்தவனுக்கு என்னத்தை கரைச்சு ஊத்துறது? ஏண்டா பொம்பளை இல்லைன்னா உலகம் எது பொம்பளையில இருந்துதானே அந்த கரண்ட் பையில வந்த. என்ன கேட்கிறேன்னா, நான் ஒரு நாள் தப்புல உணர்க்க மாட்டேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் அவ்வளவுதான். போய் வேண்டிய இருக்கு. 10 பொம்பளை வச்சிருந்தவனுக்கு என்னத்தை ஊத்தணும்? 10 பொம்பளை வச்சவனுக்கு 10 பொம்பளை அவனுக்கு எந்த பொம்பளை மேல இஷ்டமா இருந்தாங்க அந்த பொம்பளை கொண்டாந்து சங்கநாதத்தை கண்ணால போய்யா. அதெல்லாம் ஒவ்வொரு பொம்பளையா கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. அப்ப இவனுக்கு முண்டை கரெக்ட் இழுத்துட்டே கிடக்குது. அப்புறம் என்ன தெரியுமா, அந்த பெரிய மனுஷன் என்னடா இவ்வளவு தூரம் இருந்து இப்படி இருந்து இந்த பெரிய மனுஷன் இன்னும் சாகாம இருக்கானே, என்னடா காரணம் என்று அறிந்த அவர் வயதில் இருந்து அவர் நண்பர் ஒருத்தர் நினைச்சாராம், மக உள்ள பேத்தி ரொம்ப தூரம் பயணத்தில் இருக்கிறார். அது அப்புறம் அப்புறம் அது என்ன காரணம் அப்படின்னா, அது இனிய மாதிரி ஒரு ஆள் இருந்தான். நம்ம 10 பேர் வாங்க, நல்ல செம்புல 10 பேர் மூத்தத்தை போய்ங்க கொண்டு ஊத்துனா உனக்கு ஊத்துனோடனே கடந்து உயிர் போயிடுச்சு. அது மாதிரி நீங்க பல பெண்கள்கிட்ட போனதுனால உங்களுக்கு அந்த ஊத்தணும். நாங்கெல்லாம் தேவாபுரம் அங்க முடியும். காலதாம காரியம் கிடையாது. சரி சட்டம் சட்டம் கிடையாது.
அழைத்து வருவார்கள். தங்கச்சி நம்ம சாமி வாங்க. அப்படி இல்லையா? உன் புத்தி எப்படியெல்லாம் வேலை செய்யும் பத்தியா? பாகுகளை வளர்ச்சி அடைய வேண்டும். கை போடுற வேலை இருக்கக்கூடாது. நாங்கெல்லாம் தேவலோக வாசி. சரி, இடத்திற்கு தலைவியாரை அழைத்து வர சாமி. தங்கச்சி
ஏன் இப்படி பேய் குட்டி மாதிரி நம்ப முடியல நான் வந்தா அரட்டு என்ன அரட்டு அப்படின்னா தங்கச்சி பேசக்கூடாது நீங்க வளர்த்தக்கூடாதாங்க பேசி வேணும்ல வளர்த்த விட மாறல பையரியா அப்பா உனக்கு என்ன பிரச்சனை பேசுமா 2 பேரும் பேசுமா பேசிட்டு பாரு என்ன பேசுவோம் நாக்கு தள்ளி போகல நீங்க சொல்லாதம்மா என்ன சொல்லாத நான் மாத்தி சொல்லக்கூடாது நீ சொல்ற வார்த்தை நான் சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை சத்யபிரியா என்ன கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க அடிச்சு பிச்சு வச்சுக்க விளையாட்டு வச்சுக்க ஓ கோவம் போறான் எனக்கு அப்படியே அடிச்சு காட்டுறாங்க என்னவா இப்ப கூட சிரிக்கிறேன் சரி வந்தவனுக்கு தகுந்தே அதெல்லாம் பேசல நல்லா பேசுவாங்க நீ நல்லா பேசியா அவன்கிட்ட நல்லா பேசணும்னு நினைக்கிறேன் நீ பக்கத்துல வந்து பேச்ச வராது சரியா அழைத்து வாங்க அவரை தெரியுமில்ல என்னை கண்டாலே எல்லாரும் பேசுறாரு உலகத்தை பாவனவர்கள் தாங்களை பார்த்த ஆசையில பிரிய பாக்கியம் காட்டுகளாரத மேலைக்கு வாணி சுடு கதத்தைகள் விழுக்கு விதைகள் ஆசைக்கினால் அறிவு கிளிகள் தங்களுக்கு முதல் மரியாதை கிரேதாகம் திரேதகம் கோபரியம் வெளிகோ நாளிபத்திர வரக்கூடியவரை 4 வரிசையாகப்பட்டவை தங்களுக்கு படிக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து ஆகணும் எப்படி வாசனை அப்படி வருவீரே சுவாமி வருவீரே பரமான வருவீரே சுவாமி வருவீரே ஹலோ தமிழகத்தில் மண்மணியாம் நகரில் தேவாமிரதத்தை சமிக்குவார்த்து எண்புடன் மகளை என்ற கீதங்கள் பாடி அன்பாக வரவேற்று பண்பாக வரவேற்று ஆர்வங்கை குமர கடவுளின் துணையுடன் இந்த அமரர்கள் போற்றும் நிலையுடன் நீ வாழ்க உன் குலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் அறிவு ஆயுள் இளமை நோயின்மை நுகர்ச்சி பொருள் என்று சொல்லக்கூடிய மண்ணுலகில் உள்ள 16 செல்வங்களை வெற்று சகல கலைகளும் முற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என கலையுலக பொக்கிஷமாக உங்களை சந்தித்த நோக்கத்திலே இந்த இடத்திலே அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நேரத்தோடு கீர்த்திகளெல்லாம் புகழெல்லாம் ஓங்க வேண்டும் என்று என்னை வந்தவுடனே ஆகாயத்தில் வந்து கொண்டிருக்கிற இரவி என்று சொல்லப்பட்ட கதிரவனின் ஒளிவிஞ்சிய ஆபரணங்களை அணிந்துள்ள நீ என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பரம்பிட்டிற்கு ஓடி வந்து என்னை சுற்றி வலம் வந்து வணங்குகின்ற காட்சியை நான் பார்க்கும் போது தேவலோகத்தில் பிரமனை கண்ட இந்திரன் எப்படி எழுந்து வணிந்து வணங்குவாரோ அதை காட்டில் பன்மடங்கு உயர்ந்ததாக தென்பட்டாலும் கூடிய இந்த இடத்துல என்ன வந்திருக்கிற சீரும் சிறப்பும் எப்பேற்பட்ட அடியெடுத்து கொடுக்கக்கூடிய 4 பேருக்கு ஒரு பாதை என்ன 5வது பாதையா வந்திருக்கிறாங்க அப்படின்னா எச்சரிக்கையான பாதை ஆகையினால் இந்த பாதையில தான் தாங்கள் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் மங்களமாக நீ வாழ்வாயம்மா மனமங்களமாக நீ வாழ்வாயம்மா மங்களமாக நீ வாழ்வாயம்மா
வாழ்வாயம்மா சந்தன பொட்டுடனே வாழ்வாயம்மா சின்னை மத்திய மறக்கிறாய் போற்றி புகழுமே போற்றி புகழை போற்றி புகழுமே அம்மா மணலாக உள்ள இடத்தில் மணல் இல்ல இடத்தை பார்த்து தோன்றினோமானால் அதில் நல்ல ஊற்று பெருக்கெடுக்குமா அதே போல நல்ல மனிதர்கள் அறிவு பெருக்கெடுக்க வேறும் நல்ல நூல்களை புரட்டி படிக்க அறிவு பெருக்கெடுக்கும் என்பதற்கு இணங்க உங்களுக்கு சிறந்த அறிவாளி என உணர்ந்த நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்பதற்கு முன்பதாக என்ன புனிதமான இந்நேரத்தில் எதை கேட்டாலும் தக்க பதில் வருமா என்று எதிர்பார்க்கிறேன் கேட்கலாமா அம்மையை என் அண்ணமைகளே படுவினைகள் வந்து மொழிவாரே படுவினைகள் கல்வி மொழிவாரே படுவினைகள் கல்வி மொழிவாரே ஆனது சொல் ஆனது சொல் போலே சகல விவரமும் தந்தையின் பெயர் என்ன தாயின் பெயர் என்ன உங்க பெயர் என்ன அப்படி என்பது எல்லாம் தெரிந்திருந்தாலும் அது ஏன் உங்களிடம் நான் கேட்கிறேன் அப்படின்னா ஒருவேளை நாரதருக்கு தெரியாம நம்மகிட்ட கேட்கிறாரு கொஞ்சம் மனசுல வச்சிடறாங்க